அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைக்கி குரூப் 4 2025க்கு சுட்டெழுத்து, அதாவது இந்த ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னு ஒன்று ரொம்ப முக்கியமானது இருக்குது. அது நம்ம அரசாங்கம் விட்ட ஒரு ஸ்டடி மெட்டீரியல்லேருந்து நம்ம இந்த வீடியோ வந்து என்னென்னா உங்களுக்கு போடுறோம். ஸோ இது முதல் வீடியோவில் வந்து என்னென்னா ஒரு 5 வரைக்கும் போடுறேன். அடுத்தடுத்த வீடியோக்களில் அடுத்தடுத்த 5 எல்லாமே ஷார்ட்கட் தான், ரைட்டா? நம்ம சொல்கிற எல்லாமே என்னது ஷார்ட்கட்டாக இருக்கும், ஈஸியாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஆ அப்படிங்கிறது எடுத்த ஒன்று என்னென்னா, ஸோ அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு, அப்போ சாமி பெறா வரும் அப்படின்னு வச்சுக்கணும். ஸோ இருந்தாலும் அதுக்கு ஒரு பாட்டு இருக்குது. என்ன பாட்டு அப்படின்னா, 8 அழகு 18 அழகு அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது பார்த்தீங்களா? அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன பாட்டு அப்படின்னா, 8 அழகு சிவன், ரைட்டா? 8 அழகு சிவன் ஆசை அழகு திருப்புன திருமா நான் முகச்சுட்டி அழகு, ரைட்டா? ஸோ முகத்தில் சுட்டி போடுவாங்கன்னா நெத்தி சுட்டியை நான் முகச்சுட்டின்னு மாற்றிட்டேன், ரைட்டா? அப்போது 8 அழகு, ரைட்டா? ஒரே நிமிஷம் இருங்க. ஸோ 8 அழகு சிவன், அந்த ஆசைன்னு சொன்னோன்னா சிவனோட ஆசை, ஆசை அழகு எப்போ திருப்புன திருமா, அந்த திருப்புனா திப்பிலி அப்படின்னு நான் சொல்லிட்டா. ஸோ திருப்புன திருமாலோட நான் முகத்தில் உள்ள சுட்டி அழகு அப்படின்னு சொல்லியிருப்பேன், ரைட்டா? ஸோ அதுக்கடுத்து இந்த சேமையை மட்டும் நீங்கள் என்ன செஞ்சுக்கணும். ஸோ சேமை எழுத்து தான் ஆ அப்படிம்பாங்க. அவன் அப்படிங்கிறது எங்கேயோ இருக்கக்கூடியவனை சொல்லக்கூடியது அவன். அகச்சுட்டு புறச்சுட்டு ஏகப்பட்டது இருக்குது கிராமரில், அதை நம்ம படிக்கலாம். இதை ஒன்று மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஆவண்ணா அப்படிங்கிறது என்னென்னா ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு இங்கே வாங்க. ஸோ இது வந்து ஒரு மரம். இந்த மரத்துக்கு கீழே வந்து என்னென்னா ஒரு பசுவை வந்து என்ன செஞ்சுருக்காங்க, ஒரு கயிறால் கட்டி வச்சுருக்காங்க. பசுவை ஒரு கயிறு போட்டு கட்டி வச்சுருக்காங்க. அப்போ அந்த பசு வந்து என்ன செய்யுது, துன்பத்தில் இருக்குது. அப்போ இந்த வழியாக என்ன செய்கிறாங்கன்னா ஒரு 2 பேர் இணைஞ்சு பாட்டு கேட்டு வராங்க. இச்சித்தா இச்சித்தாங்கிற பாட்டு, ரைட்டா? அப்போ இணைப்பு இச்சை ரெண்டையும் நான் வச்சுக்கணும். இணைஞ்சு பாட்டு கேட்டு வராங்க. அப்போ அந்த பசுவை பார்க்குறாங்க. இந்த பசுகிட்ட கேட்குறாங்க, நான் உன்னைய வந்து அவுத்துடுறேன், ஆனால் நான் ஒரு வினா கேட்பேன், அதுக்கு நீ விடை சொல்லணும் அப்படிங்கிறாப்புல. ஸோ வினா விடை சொல்லணும் அப்படிங்கிறது. உடனே அந்த பசுவை என்ன செய்யுது, உடன்படுது. நான் உடன்படுறேன் அப்படிங்கிறது. உடன்பட்ட உடனே என்ன செய்கிறாங்க, வினாவை கேட்குறான். அது மறுப்பு தெரிவிக்காமல், ரைட்டா? மறுப்பு தெரிவிக்காமல் என்ன செஞ்சிருது, ஸோ நெஞ்சில் ஒரு இறக்கப்படுத மாதிரி ஒரு பதிலை சொல்லிட்டு போயிடுச்சு. அந்த உடனே இவங்க என்ன செய்கிறாங்க, அவுத்து விட்டுருந்தாங்க. அவுத்து விட்டோன்னு அந்த பசு வந்து என்ன சொல்லுது, என்னுடைய ஆன்மாவில் நினைவு வரை நான் வந்து என்ன செய்ய மாட்டேன், நீங்கள் செஞ்ச இந்த உதவியை மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசு போகுது. ஸோ இந்த கதையை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆச்சாமரம் பசு என்ன செஞ்சுருக்காங்க, கெட்டி போட்டிருக்காங்க. அது ரொம்ப துன்பப்படுது. துன்பப்பட்ட உடனே 2 பேர் இணைந்து வராங்க. இச்சித்தா இச்சித்தாங்கிற பாட்டு கேட்டு வராங்க. பாட்டு கேட்டு வந்தோடனே வினா கேட்பேன். ஸோ பசு துன்பமடைதான், வினா கேட்பேன், விடை சொல் அப்படிங்கிறாங்க. உடனே அதுக்கு உடன்படுது. உடனே வினாவை கேட்குறாங்க. அது என்ன சொல்லுது, மறுப்பு தெரிவிக்காமல் நெஞ்சை உருக்குற மாதிரி ஒரு பதிலை சொல்லுது. உடனே அவங்க என்ன செஞ்சாங்க, இறக்கப்பட்டு அதை விடுவிப்பு பண்ணிட்டாங்க. வியப்புங்கிறது விடுவிப்பு அப்படின்னு வச்சுக்கோங்க, ரைட்டா? ஸோ பசு ஆன்சர் சொல்லிடுச்சுன்னு வியப்பு கூட அடைஞ்சாங்க அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ வியப்பு அடைஞ்சிட்டாங்க. உடனே அந்த பசு சொல்லுது, என்னுடைய ஆன்மாவில் நினைவு வரை நாங்கள் என்ன செய்ய மாட்டேன், இப்படி ஒரு இனம் இருந்தது அப்படிங்கிறத மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. ஸோ இதான் இதுக்கான ஷார்ட்கட். ஈ அப்படிங்கிறது என்னென்னா, ஒருத்தன் ஈன்னு இழிச்சிக்கிட்டு இருக்கான், ரைட்டா? ஒருத்தன் ஈன்னு இழிச்சிக்கிட்டு இருக்கான். அவனை ஏன் அவன் ஈன்னு இழிச்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா, அவன் அன்பு மிகுதியாக இருக்கான், ரைட்டா? அதனால் அவன் இகழ்ச்சி அடைகிறான். அதனால தான் அவன் ஈன்னு இழிச்சிக்கிட்டு இருக்கான். இங்கே இவன் அன்பு மிகுதியால் இகழ்ச்சி அடைகிறான். இதை மட்டும் நீ வச்சுட்டிங்கன்னா போதும். அடுத்த கதை ஈஎன்னா. ஈஎன்னாக்கு என்ன கதை அப்படின்னா, இந்த வரேன் ஒரு நிமிஷம். ஸோ ஈஎன்னாக்கு என்ன கதைன்னா, தாமரை மலர் இருக்கு இல்லையா, அந்த தாமரை மலரில் வீச்சிருக்கக்கூடிய பார்வதி தாய் இருக்காங்க இல்லையா. ஸோ தாமரை மலரில் வேறு எல்லா தெய்வங்களும் இருப்பாங்க, பட் இருந்தாலும் நான் தாமரை மலரில் பார்வதி இந்த ஷார்ட்கட்டுக்காக சொல்லியிருக்கேன். தாமரை மலரில் பார்வதி இருக்காங்க. ஸோ அவங்க திருமகள், அவங்க நம்மளோட மகள். அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, ஒரு சிறிய பறவைக்கு ஆசைப்பட்டு கேட்குறாங்க. அந்த உடனே என்ன செய்கிறாப்புல, இந்திரனுடைய வில்லில் அம்பை வச்சு அழிவை தனக்குத்தானே தேடிட்டாங்க. குகைக்குள்ளே அந்த அம்பை விடுறாங்க. அதுக்குள்ளேருந்து என்னெல்லாம் வந்துச்சு, தேன் கூட்டில் இருக்கக்கூடிய தேனிங்கிற வண்டு வந்துச்சு, பூச்சி வந்துச்சு, நரி வந்துச்சு, பாம்பு வந்துச்சு. இதை மட்டும் ஞாபகம்னா வேலை முடிஞ்சது ஈஎன்னாக்கு. அப்போ பாருங்கள்,
ஸோ தாமரை இதழில் வீச்சிருக்கக்கூடிய திருமகள் நம்மளுடைய மகளான பார்வதி வந்து கேட்குறா. கேட்ட உடனே ஒரு சிறு பறவை கேட்குறா. கேட்ட உடனே இந்திரன் வில்லில் அம்பு வச்சு அழிவை தட்டிக்கிட்டாங்க. குகைக்குள்ளே விடுதாங்க. குகைக்குள்ளே விட்ட உடனே என்னது தேன் கூட்டில் இருக்கக்கூடிய தேனிங்கிற வண்டு வருது. அது போக நரி வருது, பாம்பு வருது, பூச்சி வருது. ரைட்டாக அந்த கொக்கை மட்டும் நான் விட்ருக்கேன். ஸோ கொக்கையும் அது கூட சேர்ந்து வருது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா. ஸோ நெக்ஸ்ட்டு ஊவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இந்த அப்படின்னா உமையவள். ஸோ உமையவள்னால என்னது முதல்ல ஊனாலே சாமி படம் அப்படின்னு நான் வச்சுக்கணும். அப்படின்னா சாமி படம். இப்போ ஒரு எழுத போகிறோம் அப்படின்னாலும் போடுவோம் முதல்ல பார்த்துட்டிங்களா. ஸோ பிள்ளையார் சொல்லி கணக்காக அப்படிங்கிறது போடுவோமா. அப்போ சாமி வந்துடணும். பிள்ளையாருக்கு அப்பா யார்? சிவன். அம்மா யார்? உமையவள் பார்வதி. ரைட்டா. ஸோ மாமனார் யார்? நான் மகன் பிரம்மன். ஏன்னா முருகன் வந்து மாமனார் பிரம்மன் வந்து தப்பாக சொன்னதை தானே தூக்கி சிறையில் அடித்தார். அப்போ அப்பா, அம்மா, தாய், மாமா அந்த 3 வரையும் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ரொம்ப உருக்கமாக ஆச்சரியமாகவும் யார் பார்க்குறா? ஸோ யார் பார்க்குறா? ஒரு இடையில் பார்க்குறாங்க. அவ்வளோதான். ஸோ சிவன் இங்கே இருக்கார், உமையவள் இங்கே இருக்காங்க, நான்முகன் இங்கே இருக்காங்க. 3 பேத்துக்கும் இடையில் இருக்கா ஒரு இடைச்சொல் அப்படின்னு வச்சுக்கலாம். 3 பேருக்கு இடையில் ஒரு சொல் இருக்குது. அந்த சொல்லை ஆச்சரியமாகவும் உருக்கமாகவும் பார்க்குறாங்க அப்படின்னு வச்சுக்கணும். இது ஸோ இதோடு நம்ம வந்து என்ன செய்யலாம்னா இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு மீதி இருக்கக்கூடியதில் ஒரு 5க்கு ஷார்ட்கட் போடலாம். ஏன்னா இதெல்லாம் பாருங்கள் ஏகப்பட்டன்னு இருக்குது. சரியா? அப்படிங்கிற கொஞ்சம் யோசித்து ஷார்ட்கட் ஜென்ரேட் பண்ணி தான் போடணும். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இந்த குரூப் 4ல் கம்பல்சரி அச்சீவ் பண்ணிடலாம். நன்றி, வணக்கம்.